ஹே ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் யாஸ்ட்ராமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். 13வது எபிசோட ஸ்டார்டிங்லேயே இருந்துட்டு ஹீரோயின் வீட்டை தான் காட்டுறாங்க. அதில் வந்துட்டு லூ இருந்துட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயின்கிட்ட இருந்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, பாஸ் இந்த இடத்துல இருக்கிறது உங்களுக்கு சேஃப் இல்லை, எனக்கு தெரிஞ்சு ஃபியான்ஸே இருந்துட்டு உங்கள் வீட்லேயே ஒரு ஸ்பையை வச்சுருப்பான் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இருந்துட்டு யோசித்து பார்க்குறாங்க. ஆன்டி ஃபியூ இருந்துட்டு இவங்க ஒன்றா ஃபைல்லாம் தேடிட்டு இருக்கும்போது ஆன்டி ஃபியூ தான் பார்த்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஹீரோயின் இருந்துட்டு அவங்கள தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இருந்துட்டு சொல்கிறாங்க லூக்கிட்ட, உன்னோட திங்ஸ்லாம் உங்கள் வீட்டில் போய் பேக் பண்ணிட்டு வா, நம்ம 2 பேரும் இங்கே தான் தங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்குள்ளே இருந்துட்டு நம்ம 2 பேருமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கிறான். இங்கே தங்கணும்னா நம்மளை பற்றி சீக்கிரட்லாம் கண்டுபிடிச்சோம், நம்ம ஃபேக்காக தான் வந்தோம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு லூ இருந்துட்டு சொல்கிறான், நம்ம 2 பேரும் ஏன் ஹோட்டலில் தங்கக்கூடாது அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் இருந்துட்டு ஏன் இங்கே தங்கினா என்ன அப்படின்னு கேட்கும்போது லூ இருந்துட்டு சொல்கிறான் இங்கே தங்கினா சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதுவும் கொஞ்சம் சரி தான் அப்படின்னு ஹீரோயின் நினச்சிட்டு அப்போ வந்து லூ சொல்கிறான், எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் காரில் கிளம்புறாங்க. கிளம்பிட்டு இருக்கும்போது லூ இருந்துட்டு நான் எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டேன் வீட்டில் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினையும் லூவும் இருந்துட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வராங்க. ஹீரோயின் இருந்துட்டு முன்னாடி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. லூ இருந்துட்டு பின்னாடி வரும்போது ஹீரோயினியோட ஃபோட்டோ ஒன்று கீழே கிடக்குது. அதை பார்த்துட்டு லூ வந்து காலால் அந்த ஃபோட்டோவை எட்டி உதைக்கிறான். அப்போ ஹீரோயின் இருந்துட்டு என்னது அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது ஒன்றும் இல்லை நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சோஃபாவில் வந்து ஹீரோயினை உட்கார வைக்கிறான். அப்புறம் ஹீரோயின் காலில் இருந்துட்டு லைட்டாக அடிபட்டிருக்கும். அதை வந்துட்டு ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புண்ணை வந்துட்டு வேகமாக அழுத்திடுவான். ஹீரோயின் இருந்துட்டு பொறுமையாக பண்ணி எதுக்கு இவ்வளோ வேகமாக பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் இருந்துட்டு லூ நோட்டீஸ் பண்ணுறா ஹீரோயின் கழுத்தில் வந்து ஒரு நெக்லஸ் இருக்குது. அவன் நினச்சி பார்க்குறான், அவன் ஸ்கூல் படிக்கும்போது அவங்க அப்பா ஆஃபீஸ் கிளம்பும்போது அவங்க அப்பா இருந்துட்டு அந்த இதே மாதிரி இருக்கிற செயினை வந்துட்டு நம்ம ஹீரோக்கிட்ட இது லக்கியானது, உனக்கு எப்பயுமே நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லூ கழுத்தில் வந்துட்டு போட வர்றாரு. அப்போ லூ இருந்துட்டு இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லும்போது வலுக்கட்டாயமாக போட்டு விட்டுறாரு. சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லும்போது சரி போயிட்டு வாங்கப்பா பத்திரமா சேஃபாக அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி ப்ரெசென்ட்டில் இப்போ காட்டுறாங்க. ஹீரோயின் இருந்துட்டு லூ நெக்லஸை பார்த்துட்டு இருக்கிறத வந்து தப்பாக புரிஞ்சுட்டு ராஸ்கல் எங்கடா பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு லூவை ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. அதுக்கு வந்து லூ இருந்துட்டு சிரிச்சிட்ருக்கான். இதோட இந்த 13 பார்ட் முடியுது. இதுக்கப்புறம் வர பாட்டெலாம் பார்க்கணுன்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடிய இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. பாய்.